இந்த ஸ்திரீ தர்மம் ராஜ தர்மத்துக்கு அவ்வளவு முக்கியத்துவம் சொல்றது. ராஜ தர்மமும் அப்படிதான். ராஜா கெட்டவன் ஆயிட்டான்னா யதா ராஜா ததா பிரஜா. ராஜா அரசன் எவ்வழியோ அவ்வழிதான் மக்கள். ஒரு காலத்துல ஊழல்ங்கிறது ஒரு பெரிய குற்றமா இருந்தது போக இன்னைக்கு எவன் திருடல்லன்னு சகஜமா எல்லாரும் சொல்றான். எவன் தப்பு பண்ணல, எவன் திருடல்ல. அப்ப இவனை நல்லவன்னு சொல்றேன்னா இவன் 50 ரூபாய் திருட்டுக்காரன், அவன் 500 ரூபாய் திருட்டுக்காரன். அதனால அவனை விட இவன் சின்னவங்கிறதுனால இவனை நல்லவனோ நாம தரம் பிரிக்கிற மாதிரி இருக்கு. அப்படிங்கிற ரீதியில தான் இருக்கே தவிர நல்லவன் யார சொல்ல முடியும்? அப்படி சகஜமா எடுத்து பத்தியில இது மாதிரி எல்லாமே சகஜமா இருக்கு. ராஜா கெட்டு போயிட்டான்னா சர்வநாசம் இருக்கு. ராஜா நல்லவனா வந்துட்டான்னா மக்களும் நல்லவாளா இருப்பான். நல்லவாளா இருக்கிறதுனா என்ன சார்னா நம்ம சுத்தி இருக்கிற இடம் முழுக்க சாந்தி இருக்கணும், அமைதி இருக்கணும். நம்மால பிறருக்கு ஹிம்சை இருக்கக்கூடாது. இதுதான் நல்லவன். நம்மால பிறருக்கு ஹிம்சை இருந்தா கெட்டவன். ஒரு நல்லவன் இருந்தா அவனை சுத்தி இருக்கிறவன் அமைதியா இருப்பான். ஒரு கெட்டவன் இருந்தான்னா அவனை சுத்தி இருக்கிற இடம் முழுக்க நிம்மதி கெட்டு போயிடும். பக்கத்தாத்துக்காரன் எய்தாத்துக்காரன் எல்லாருக்குமே ஹிம்சையா இருக்கு. அதுக்குதான் அவாவா ஜாக்கிரதையா அந்தந்த சுபாவம் உள்ளவாளோட வசிக்கிறதுன்னு ஒரு காலத்துல வச்சிருந்தா. இதை கொண்டு போய் மிக்ஸ் பண்ண முடியாது. ஒவ்வொருத்தர் சுபாவம் ஒவ்வொரு மாதிரி. நான் உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன். ஏன்னா அது உங்களுக்கு புரியற மாதிரி சொன்னாங்க. நான் மெட்ராஸுக்கு வந்த சமயத்துல என் வீட்டுக்கு பக்கத்துல குடியிருந்தவாளோட எனக்கு ஒரு சின்ன மனஸ்தாபம். என்னால மனஸ்தாபம் இல்லை, அவளால மனஸ்தாபம். வாசல்ல ஒருத்தர் அலம்பி விட்டா தண்ணி வராதா? அது மாதிரி தண்ணி வந்த உடனே தண்ணி எல்லாம் வரக்கூடாது. நான் வாசல் அலம்பி விட்டா தண்ணி வாசல்ல வராம எங்க வரும்? கொஞ்ச நேரம் அப்பனா காயப்படுது அப்படின்னு நான் சொல்ல, அவன் என்ன தெரியுமா பதில் சொன்னான்? அதுக்கு ரொம்ப பேசுறேன்னா மீனை கழுவி உன் வீட்டுல ஊத்துவேன்மா, மீனை அலம்பி அந்த ஜலத்தை உன் வீட்டுல ஊத்துவேன்மா, நீ எந்த ஐயர்னு நினைச்சதான்னு கேட்டேன். நீ மீனையே போடுறா, நான் உனக்கு நறுக்கி தரேன்டான்னு. நான் கிராமத்துல மீனே பிடிச்சு விளையாடினவன் தான்டா. இந்த மீனை கண்டு பயப்படுறவன் நினைச்சியா? பாம்பை பிடிப்போம் நாங்க. பாம்பெல்லாம் வந்ததுன்னா கம்பால அப்படி அழுத்திட்டு தலையை பிடிச்சுட்டா போதும். பாம்பால ஒண்ணுமே பண்ண முடியாது. நீங்க தலையை பிடிக்கல என்னதான் பாம்பு ஆபத்து. தலையை பிடிச்சு கொண்டு அப்படியே வெளியில விட்டுட்டு வந்துடலாம், ஒண்ணுமே பண்ணாது. இந்த தலையெல்லாம் கழுத்துக்கிட்ட பிடிச்சிடணும். நான் பிடிச்சு விட்டுருக்கேன் வெளியில பாம்பை, நல்ல பாம்பெல்லாம். இது மாதிரி பயப்படுறவனா இந்த 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 உருட்டெல்லாம் வச்சுக்காத, மீனை கழுவி ஊத்துவேன் அப்படிங்கறதெல்லாம் வச்சுக்காத. என்ன எதுக்கு சொல்றேன்னா, இந்த மாதிரி ஒரு ஹிம்சை பண்றது. அப்புறம் அடங்கி போயிட்டான்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன். நான் நம்ம கொஞ்சம் சாதுவா இருந்தோம்னா மிரட்டுறது, உருட்டுறது, அத்தை பண்ணிடுவேங்க, இத்தை பண்ணிடுவேங்க. நாம இந்த தமிழ்லயே ஒரு வச்சனம் உண்டு, வீண் வம்புக்கு போகக்கூடாது, வந்த வம்ப விடக்கூடாது. நீ வம்புக்கு வந்தேன்னா வம்புதான். ஆனா நமக்கு வம்பு பண்ணணுங்கிற எண்ணம் நமக்கு கிடையாது. அடிப்படை விஷயம் அதுதான். இப்ப நல்லவாளா இருந்துட்டா எல்லாம் நல்லவாளா இருக்கு. சுத்தி உள்ளவா அத்தனை பேருக்கு நிம்மதி இருக்கு. ஒரு நல்ல புள்ளைய பெற்றான் தசரதன், புற்பாமுதலா புல்லெரும்பாதி ஒன்றின்றிய நற்பால் அயோத்தியில் வாழும் சராச்சரம் எல்லாம் நற்பாலுக்கு உயிர்த்தனன் நான்முகன் பெற்ற நாட்டுலே அப்படின்னு அத்தனை பேரையும் வைகுண்டம் அழிச்சுன்னு போனார். ஒரு அயோக்கியன புள்ளையா பெற்றான் திருதராஷ்டிரன். மகாபாரத யுத்தமே வந்து ஒத்தனோட புடிவாதத்தினால். அப்ப நல்லவர்களா இருக்கணும், சுபாவம் தான் காரணம். இந்த அசுரர்கள் ராஜ குடும்பத்துல பிறந்து ராஜ தர்மத்தை நாசம் பண்றதே தான் பூமி தேவி போய் சொல்றா கிருஷ்ணாவதாரத்துல. பிரம்மா மூலமா பகவான் சொல்லிட்டான், நான் பிறக்கிறேன். கீழே ராமாவதாரத்துல சக்கரவர்த்தி திருமகனாக சூரிய வம்சத்துல பிறந்தான் பகவான். கிருஷ்ணாவதாரத்துல பகவான் சந்திர வம்சத்துல பிறந்தாலும் சந்திர வம்சம் 2 கிளையா இருக்கு. யயாதி காலத்துல எது வம்சம் புரு வம்சம்னு மாறுறது. புரு வம்சத்துக்கு தான் ராஜ பரம்பரை.
எது வம்சத்துக்கு ராஜ பரம்பரை கிடையாது, பட்டாபிஷேகம் கிடையாது. யாதவர்களுக்கு முடிசூட்டிக்க முடியாது, கிரீட்டம் கிடையாது. அதனாலதான் கிருஷ்ணாவதாரத்துல கிரீட்டம் கிடையாது பகவானுக்கு. அப்புறம் கருட பகவான் கொண்டு கொடுக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் விஷயம் வேற. ஒரிஜினலா ராமாவதாரம் மாதிரி கிருஷ்ணாவதாரத்துல பட்டாபிஷேகம் கிடையாது. ஏன்னா யாதவர்களுக்கு அந்த பட்டாபிஷேகம் கிடையாதுன்னு ஏயாட்டியே சொல்லிட்டான். ஏன் பகவான் இங்க வந்து பிறக்கணும் எது வம்சத்துல அப்படின்னா அதுக்கு ரெண்டு காரணம். நேற்றைய தினம் ஒரு காரணம் சொன்னேன், எது ரொம்ப தர்மிஷ்டன், யதோஷ்ட தர்மசீலஸ்ய நிதராம் முனி சத்தமா தத்ராம்சேன அவதீர்ணஸ்ய விஷ்ணோர் வீர்யாணி சம்சனஹ. நிதராம் தர்மசீலஸ்ய யதோஹோ, ரொம்ப தர்மிஷ்டனான எதுன்னா உத்தம தர்மிஷ்டன் தான். அதுக்கு என்ன காரணம்னா யயாதிங்கிறவருக்கு ஒரு சாபம் வந்து சுக்கராச்சாரியார் ஒரு சாபம் கொடுத்தார். என்ன சாபம்? நீ கிழவனா போடு. அவனுக்கு 40 வயசு தான் ஆறுது, நீ கிழவனா போன்னு சாபம் கொடுத்துட்டான். 80 வயசு கிழவனா போட்டான். லொடன்னு எடுத்து உடம்பெல்லாம் உடனே அவரை காலை பிடிச்சிருந்தான். ஒரு க்ஷணத்துல நிதானமாயி சுக்கராச்சாரியார் சொன்னார், ஒரு அனுகிரகம் பண்ற, உன்னோட இந்த கிழ தன்மைய இளமையா உள்ள ஒருத்தர்கிட்ட கொடுத்துட்டு அவளோட இளமைய நீ டிரான்ஸ்பர் பண்ணிக்கலாம், வாங்கிட்டு நீ இளமையா இருக்கலாம். உனக்கு தேவையான காலம் இருந்துட்டு திரும்பி நீ அதை கொடுத்துட்டு வாங்கிக்கலாம். இந்த டிரான்சாக்சன் எல்லாம் வரல சயின்ஸ்ல. வந்ததுன்னா அதுக்கும் 10 பேரை பிடிச்சு ஆபரேஷன் பண்ணி அதையும் கொண்டு போயிருப்பான். அதெல்லாம் இன்னும் வரல, ஆனா இருக்கு, பண்ண முடியும். அதுக்குள்ள அது இப்படி ஒண்ணு இருக்குன்னு புராணம் காமிச்சுட்டு போகும். அதுக்கு என்ன ரூட்டுங்கிறது தான் ரிசர்ச். அதுக்கு உதாரணம் சொல்றேன். 93ல டெல்லியில நான் உபன்யாசம் பண்றேன். பஜன பக்த சங்கம்னு சரோஜினி நகர்ல இருக்கு, பஜன சமாஜமும் பக்த சங்கமும். நான் உபன்யாசம் பண்ற சமயத்துல அந்த ராமாயணத்துல தசரதன் வந்து ரிஷிகுமாரனை அடிக்கும் போது சப்தவேதின்னு ஒரு பானத்தினால அடிச்சான்னு இருக்கு. சப்தவேதின்னு பேர் அந்த பானத்துக்கு. அப்படின்னா என்னன்னா, எங்க இந்த சவுண்டு கிளம்புறதோ அந்த இடத்த போய் அட்டாக் பண்ணுவோம். இப்படி குறி பார்த்தெல்லாம் நம்ம சுட வேண்டாம். அந்த பானத்தை விட்டுட்டா எங்க சவுண்ட் இருக்கோ அந்த இடத்துக்கு போகும். அது ராத்திரி யானை ஜலம் குடிக்கிற சவுண்டு வந்ததுனால அவன் அதை எடுத்து விட்டான். கடைசியில அது யானை ஜலம் குடிச்ச சவுண்டு இல்ல, ஒரு ரிஷிகுமாரன் குடத்தை வச்சுன்னு ஜலம் குடிச்ச போது வந்த சவுண்டு. அதனால அவனை போய் அதை அடிச்சுடுச்சு அப்படின்னு ராமாயணத்துல இருக்கு. இதை நான் சொன்ன போது கதையில வந்து உட்கார்ந்து கேட்டவர்ல ஒருத்தர் முடிஞ்ச உடனே என்கிட்ட வந்து அறிமுகப்படுத்தினார். என் பேர் சுவாமிநாதன் பேரு, நான் மிலிட்ரியில சீஃப்ல ரிசர்ச்ல இருக்கேன். நீங்க சொல்ற அந்த ஆயுதம் நாங்க இப்ப ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கோம்னாரு. நீங்க சொன்னாலே அந்த ஆயுதம் வந்து ராமாயணத்துல இருந்து இருக்குதான் நாங்க ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கோம் அத அப்படின்னா. நமக்கு கன்சென்ட் இன்னொருத்தர் கொடுக்கவே வேண்டாம். இந்த செறிவூட்டப்பட்ட யுரேனியம், செறிவூட்டப்பட்ட ஆயுதம், டெக்னாலஜி அப்படிலாம் சொல்றோமோ, நீ இன்னொருத்தர்கிட்ட டெக்னாலஜி வாங்கிக்கிற மாதிரி இது ஒண்ணும் பிச்சைக்கார தேசம் இல்லை. என்ன வளம் இல்லை திருநாட்டில் அப்படின்னு கேட்டா, எத்தனை விஷயமான டெக்னாலஜி உண்டோ அத்தனையும் இதிகாச புராணங்கள்ல வேதங்கள்ல இருக்கு. நீங்க வெறும் கதையா நினைச்சு கேட்டா கதை. 27 வகையான ஃபியூலால விமானத்தை இயக்க முடியும்னு பாரத்வாஜர்னு ஒரு மகரிஷி சொல்றார். பாரத்வாஜருடைய அந்த புக்குக்கு விமான கல்பம்னு பேர். நீங்க பெட்ரோல் இல்ல, 27 வகை ஃபியூல் சொல்றா. இது மாதிரி கோடிக்கணக்கான விஷயம் இருக்கு. அதென்ன நீங்க ரிசர்ச் பண்ணணும். அதுக்குதான் இந்த இப்ப நான் இதை 10 வருஷமா சொல்லிட்டு இருக்கேன். இப்ப அதுக்குள்ளதெல்லாம் நடக்கிறதுன்னு சொல்லி எனக்கு காதுல விழுந்த சப்த விஷயங்களை வச்சு சொல்லிட்டு வந்தேன். இப்ப அதோட விளைவுகள் தெரியறது. நமக்கு இன்னொரு 5 வருஷம் பொறுத்துக்கோங்க, நாம தான் டெக்னாலஜி கொடுப்போம் எல்லாரும்.
நாம தான் டெக்னாலஜியை கொடுப்போம் இந்த தேசத்துக்கு. இது மாதிரி ஏன்னா என்ன வளம் இல்லை திருநாட்டு பெருமைக்காக நான் சொல்லல, ஆனா சொல்லணுங்கிறதுக்காக சொல்றேன். டிஜிட்டல் இந்தியான்னு மோடி கொண்டு வந்தார். அதுக்கு ஐடியா சொல்றதுக்கு யார் வேணாலும் சொல்லலாம்ங்கிறது. அது ஒரு 50 லட்சம் பேர் ஐடியா சொன்னான். அதுல 14 பேரை செலக்ட் பண்ணினான். அந்த 14 பேர்ல ஒருத்தர் என்னோட பையன். 14 பேர்ல ஒருத்தர் மூத்த பையன். எதுக்காக என்ன, அந்த கம்யூனிகேஷனுக்காக. இப்ப நீங்க கொடுக்கிற நெட் எல்லாம் இதெல்லாம் படு ஃப்ரீயா வாட்டர் மாதிரி கொடுக்கலாம்ங்கிற டெக்னாலஜி அவன் தான் சொன்னது. இது அவ்வளவு ஃப்ரீயா கொடுக்கலாம், இதுக்கு செலவே இல்லாம பண்ணலாம் இத அப்படிங்கிற மாதிரி. ஈசின்னு சொல்லுவாள் அந்த படிப்பு. ஈசின்னு தான், அதுக்கு மேல எனக்கு அதை பத்தி எனக்கு தெரியும். எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன், அதுல எம்டெக் அவன். அந்த யோஜனை இது மாதிரி எத்தனை குழந்தைகள் இந்த தேசத்துல, எத்தனை அறிவாளிகள் எல்லாரையும் நீங்க 10 வருஷம் முன்னாடி பிறந்து என்ன பாடு படிச்சீங்க. அதனாலதான் ஐயா வெளிநாட்டுல போய் பிச்சை எடுக்க இந்த தேசத்துல வழி இல்லாம தானே வெளிநாடு போனது. இந்த தேசத்திலேயே மதிக்கப்பட்டு இருந்ததுன்னா அந்த அறிவு, நாம ஏன் வெளிநாடு போகிறோம்? இந்த அறிவு தான் விஷயமே. அவன் ஜாதியா குலமா மதமாங்கிறது விஷயம் இல்லை. அறிவால் உயரணும், அறிவே உயர். இது யாருக்கு இருக்கோ அவளை மதிக்கணும். நான் அதுக்கு சுபாவமாவே உள்ள தேசம் இது. அதுக்காக சொல்ல வரேன், இந்த நாடு இருக்கு பார்த்தீங்களா, இந்த மண்ணோட தன்மையே அது மாதிரி, இந்த பூமியோட சக்தியே அது மாதிரி. அதுவும் திக்பலம் க்ஷத்ரிய பலம் பிரம்மதேஜோ பலம் பலம்ங்கிறார் விஸ்வாமித்திரர். சி என்னையா உடம்பு பலம், புத்தி பலம் தானே பலம்ங்கிறார். உலகத்திலேயே பலம்ங்கிறது எதுன்னா புத்தி பலம் தான் பலம். உடம்பு பலங்கள்லாம் பலமே கிடையாது. இந்த உடம்பு வயசான தன்மைய கொடுத்து வாங்கிக்கலாம்னு யயாதிக்கு சொல்ல, இதை வெளியில போய் ஒருத்தட்ட சொல்ல முடியுமா? சொன்னா கொடுப்பன. அவனுக்கு 2 புள்ள, எதுன்னு ஒரு புள்ள, புருன்னு ஒரு புள்ள. அந்த எதுவை கூட்டான், இது மாதிரி எனக்கு சாபம், என்னோட மூப்பு தன்மையை நீ வாங்கிட்டு உன்னோட இளமையை என்கிட்ட கொடு, கொஞ்ச நாளைக்கு நான் அதை அனுபவிச்சுட்டு திருப்பி உங்ககிட்ட தரேன். கண்ணை மூடி ஒரு அரை நிமிஷம் யோசனை பண்ணிட்டு எது மாட்டேன் அப்படின்னு தரமாட்டேன். யயாதி சொன்னா, உன் தம்பி புருவை கூப்பிட்டு கேட்பேன். அவன் தரேன்னு சொன்னான்னா இந்த சொத்தை அவன்கிட்ட தான் தருவேன், இந்த ராஜ்யத்தை அவனுக்கு தான் கொடுப்பேன், உனக்கு தரமாட்டேன். பரவாயில்லையான்னு. பரவாயில்லை, எனக்கு ராஜ்யம் வேண்டாம்ப்பா, எனக்கு வேண்டாம் ராஜ்யம். நீங்க தம்பி கொடுத்தான்னா தம்பிக்கே கொடுத்துக்கோங்க நீங்க அப்படின்னா. புருவை கூப்பிட்டு கேட்டான், புரு கொடுத்தான், அந்த இளமையை டிரான்ஸ்பர் பண்ணிட்டான். கொஞ்ச நாளைக்கு சௌக்கியமா இருந்தான். 10-15 வருஷம் கழிச்சு திருப்பி அவன்கிட்டயே கொடுத்துட்டு அவன்கிட்ட ராஜ்யத்தை கொடுத்துட்டான். இது கதை. அப்பா கேட்டு இந்த இளமையை தரமாட்டேன்னு சொன்ன எதுவ உயர்ந்த தர்மிஷ்டன்னு சொல்றது பாகவதம். என்னத்தினால? தர்ம சூக்ஷ்மங்கிறது அதுதான். எல்லாத்துக்கும் மண்டையாச்சினத்தினால சத்புத்திரன் ஆயிடாது. அப்பா சொன்னதை கேட்கணும், அம்மா சொன்னதை கேட்கணும், ஆச்சாரியன் சொன்னதை கேட்கணுங்கிறதெல்லாம் வாஸ்தவம் தான். என்னத்தை கேட்கணுங்கிறது இருக்கு. ரோட்ல அப்பாவும் பிள்ளையும் நடந்து போறா, முன்னாடி ஒரு மாமி போறா, அந்த மாமி கழுத்துல இருந்து ஒரு சங்கிலி கழண்டி கீழே விழுந்துடுத்து. உடனே அந்த குழந்தை என்ன பண்றான், மாமி உங்க சங்கிலிங்கிறதுக்குள்ள அந்த அப்பா வாயை பொத்திட்டான். பேசாமறா, 5 பவுனுக்கு மேல இருக்கும், அது பேசாம இரு அப்படின்னு சொன்னா, அப்பா சொல்லிட்டா அப்படிங்கிறதுக்காக பேசாம இருக்கலாமா? அந்த அப்பாவை கண்டிக்கணும். உனக்கு அறிவு இருக்கா? உழைச்சு சம்பாதிச்சாலே ஒட்ட மாட்டேங்கிறது, தங்க மாட்டேங்கிறது, இப்படி யாராவது ஏமாத்தணும்னு நினைப்பாளா அப்படின்னு அந்த அப்பாவை கண்டிச்சுட்டு அந்த மாமிட்ட அந்த சங்கிலி எடுத்து கொடுத்தா அவன் சத்புத்திரனா? இல்ல அந்த திருட்டுக்கு உடந்தையா இருந்தா சத்புத்திரனா? நமக்கே தெரியறதோன்னு மனசாட்சி.
அது மாதிரி இந்த எது விஷயத்துல என்ன பிரச்சனைன்னா, இவன் இளமையை கொடுக்கத்துல இவனுக்கு தயக்கம் இல்லை. இந்த இளமையை வாங்கி அவர் எங்க உபயோகப்படுத்துவார்? இவ அம்மாட்ட உபயோகப்படுத்துவார். அப்ப இவனோட இளமை தான் அம்மாட்ட உபயோகப்படுங்கிறது இவன் இவ அம்மாவோட சங்கமிச்சா மாதிரி உள்ள தோஷம் வந்து மாத்திரு கமன தோஷம். பஞ்சமா பாத்தகத்துல ஒரு பாத்தகம் இல்லையாது, அதனால மாட்டேன் அப்படின்னா. இது இவனுக்கு சூக்ஷ்மம் தெரிஞ்சதுனால குருவுக்கு அது தெரியல. அதனால எது வம்சத்துல வந்து பகவான் பிறக்கிறான். ஏதோஷ்ட தர்மசீலஸ்ய, இது ஒரு காரணம். இரண்டாவது காரணம் என்னன்னா, சக்கரவர்த்தி திருமணாக பிறந்து சௌலபியத்தோட ராமாவதாரத்துல பகவான் எல்லாரோடையும் சகஜமா பழகினாலும் எல்லாரும் பழகிறதுக்கு தயங்கினான். இன்னைக்கு பெரிய பதவியில் இருக்கிறவா சகஜமா இருந்தாலும் நமக்கு தயக்கம் இருக்கு. ரோடு ஷோ நடக்கிறதே மோடி வந்து கையை நீட்டினாலும் நம்ம பயப்படுவோம். இல்ல பக்கத்துல உள்ளவன் கையை கொடுக்க விட மாட்டான். அதுக்கு முன்னாடி கருப்பு சட்டை போட்டு வராம பாருங்க, ஒரு நிமிஷம் நின்று பார்த்துட்டான். ஏன்னா அவர் சகஜமா இருக்கலாம், அவரோட பதவி, அந்த ஸ்தானம், அதுக்கு தேவையான பாதுகாப்புகள் அப்படிங்கிறத எப்படி அதை சுத்தி ஒரு வளையம் ஏற்படுறதோ அது மாதிரி ராமாவதாரத்துல ராமரை சுத்தி ஒரு வளையம் இருந்ததுனால எல்லார்ட்டையும் பகவானால சகஜமா பழக முடியல. பார்த்தான் சௌலபியத்துக்கு இது ஒரு இடைஞ்சலா இருக்கு. அதனால இதெல்லாம் இல்லாம கிருஷ்ணாவதாரத்துல இடைச்சேரியில் வந்து பிறக்கிறேன், எல்லாரோடையும் கட்டி பரல்றேன் அப்படின்னு தான் பகவான் கிருஷ்ணாவதாரத்துக்கு இங்க வந்தது. அதனாலதான் பின்னாடி கோபிகைகள் சொல்ல போறாங்க, நீ மட்டும் ராமாவதாரம் மாதிரி சக்கரவர்த்தி திருமகனா பிறந்திருந்தேன்னா நாங்கெல்லாம் உங்க கிட்டக்க வந்திருக்க முடியுமான்னு கேட்கிறார். நகலு கோபிகா கிருஷ்ணா நீ நந்தனோ பவானி அகில தேகினாம் கிருஷ்ணா அந்தராத்மதிருக்கு விகன சார்த்திதோ கிருஷ்ணா விஸ்வகூப்தயே சகவு தெய்வான் கிருஷ்ணா சாத்வதாம் குலே. எங்க குடும்பத்துல வந்து பிறந்த ஆயர்பாடியில இடையர்கள் குடும்பத்துல வந்து பிறந்ததுனால எங்க கிருஷ்ணன் இந்த இப்ப வரத்தே நம்ம எங்க தெய்வத்தை பேசின்னு வந்தேன். ஒரு காலத்துல 50 வருஷம் முன்னாடி இந்த சென்னையில இருந்தவா 3 பேர் தான், முதலியார், யாதவா, நாயுடு தான். விஷயம் தெரிஞ்சவாளுக்கு தெரியும். நான் இந்த அவுட்டர்ல எல்லாம் இப்பதானே ரிங் ரோடு போட்டிருக்காங்க, நான் எல்லா இடத்துக்கும் சுத்தி வந்திருக்கேன். கதைக்கெல்லாம் போறதே குறுக்கு வழியெல்லாம் போவேன். எங்க போனாலும் இன்னைக்கு நீங்க சென்னையில உள்ள சின்ன சின்ன எல்லாம் பாதி ஒழிச்சுட்டான், இன்னும் மிச்சம் இருக்கிற கிராமத்துல போய் பார்த்தேன்னா ஒரு வேணுகோபால சுவாமி கோவில் இருக்கு. மெட்ராஸ்ல ஜாஸ்தி இருக்கிற கோவில் எதுன்னா கிருஷ்ணன் கோவில் தான். இந்த ஆழ்வார்பேட்டையே அந்த பேர் தானே. ஒரு வேணுகோபால சுவாமி கோவில் உண்டு. யாதவர்கள் ஜாஸ்தி இருந்த ஊர் இது, இந்த பிரதேசம். யாதவர்கள் ஏன்னா பகவான்கிட்ட அப்படி ஒரு பக்தி. எங்க குடும்பத்துல வந்து பிறந்தாய் நீ அப்படின்னு சொல்லி கோபிகைகள் கொண்டாடுறால். அதனால பகவான் வந்து யாதவர்கள் குடும்பத்துல பிறக்கிறான். யாதவர்கள் 3 பிரிவு, போஜன், விருஷ்ணி, அந்தகன்னு 3 பிரிவு. 3மே தொழிலாளர். பொதுவா சுயமாவே ராஜாவா இருக்கிறது, சுயமாவே பசுக்களை வச்சுட்டு இருக்கிறது. இந்த 2 தவிர 3வது ஒரு சிஸ்டம் உண்டு, உங்களுக்கு தெரியுமா? எல்லாம் நாம சொல்லி கொடுத்ததுதான் உலகத்துக்கு. இன்னைக்கு ஷேர் மார்க்கெட் எல்லாம் பண்றேன் பத்தியில, இது இன்னைக்கும் கிராமத்துல ஒரு வழக்கம் உண்டு. வாராந்திர முறை அப்படின்னு பேரு. நான் பண்ணல, உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன். நான் உடனே தீட்சர் பண்ணாருன்னு நினைச்சுக்காதீங்க. ஒருத்தட்ட ஒரு மாடு அல்லது ஆடை வாங்கி நான் கொடுத்துருவேன், சின்ன கண்ணுக்குட்டிய. அந்த ஏழைகளுக்கு வாங்கறதுக்கு பணம் கிடையாது, நான் கொடுத்துருவேன். கொடுத்தா அவர்கள் வளர்க்கணும். வளர்க்கறத அது குட்டி போட்டுதுன்னா
ஒரு குட்டி அவனுக்கு, ஒரு குட்டி எனக்கு. இப்படி எனக்கும் பணம் விருத்தியாகும். இந்த பேங்க்ல போட்டா வட்டி வந்து சௌக்கியமா உட்கார்ந்து சாப்பிடலாங்கிறதெல்லாம் ரொம்ப நாளைக்கு ஓடாது. பேங்குக்கு இன்னும் ஒரு 10 வருஷம் போச்சுன்னா பேங்குக்கு நீங்க பணம் கொடுத்தாதான் உங்க பணத்தை வச்சுக்கணும். அந்த நிலை வந்துடும். உங்களோட இப்பயே மறைமுகமா அப்படிதான் கொடுத்துட்டு இருக்கோம் நாம. அதுக்கு சர்வீஸ் சார்ஜ், இதுக்கு சர்வீஸ் சார்ஜ், அதுக்கு இது இதுன்னு போட்டு பணம் கொடுத்துன்னா இருக்கும். நீங்க என்ன வட்டி வாங்குறதோ அது மாதிரி 10 மடங்கு திருப்பி கொடுத்துட்டு இருக்கேன். இது ஈஸியா மல்டிபே பண்ற விஷயம் சொத்தை. அது மாதிரி அந்த காலத்துல எப்படின்னா பசுக்களை கொடுப்பா. பசுக்களை நிறைய வாங்கி கொடுத்துருவா. கொடுத்துட்டா வளர்க்கிறவா வளர்ப்பா. அவள் தயிர் பாலை விட்டு அவ எடுத்துப்பா. ஒரு குறிப்பிட்ட விருத்தியானத்துல இவளுக்கு பங்கும் உண்டு. இது மாதிரி ஒரு ஒரு வியாபார டெக்னிக். அதை செய்யறவா ஒரு பிரிவு. அதனால போஜ விருஷ்டி அந்தகர்கள்னு பேர். இங்கேருந்து நாம டெல்லி போனோம்னா குவாலியர், ஆக்ரா, மதுரா அப்படின்னு வருது பார்த்தீங்களா. இந்த மூணும் 3 யாதவ ராஜதானியோட ஹெட் குவார்டர். இதுல குவாலியர் ஆண்டவனுக்கு தான் கம்சன்னு பேர். மதுராவை ஆண்டவர் தான் வசுதேவர். இந்த பெண்ணை அங்க கல்யாணம் பண்ணி கொடுக்கறா. சம்பந்தம்ங்கிறது ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் வச்சுப்பா. இந்த இடை ஜாதிகள் ஏகப்பட்டது வந்ததெல்லாம் பின்னாடி. ஆதி காலத்துல தொழிலை அனுசரிச்சுதான் பிரிவுங்கிறது இருந்தது. ஒத்த தொழிலா இருந்ததுன்னா அதுல வேற்றுமை கிடையாது. ஒற்ற தொழில என்ன வேற்றுமை? பின்னாடி வந்து ஏகப்பட்ட குளறுபடி வந்துருக்கு. இந்த ஒரு பிரமுகர் அவர் சொன்ன கதை, ஒரு செட்டியாருக்கு கல்யாணம் நிச்சயம் ஆகி நிச்சயதார்த்தம் அன்னைக்கு கல்யாணம் நின்று போயிடுது. ஒரு 50-60 வருஷம் முன்னாடி. என்னன்னா 2 பேருமே வாணிப செட்டியார் தான். ஏன் கல்யாணம் நடக்கலன்னா, இவ ஒத்த மாட்டு வண்டி வாணிப செட்டியார், அவ ரெட்ட மாட்டு வண்டி வாணிப செட்டியார். அதுல ஒரு பிரிவு உண்டு. அப்படி இதுல என்னடா இல்ல, ஒரு ஜாதி விட்டு இன்னொரு ஜாதியில கல்யாணம் பண்ணக்கூடாது. இன்னைக்கு சொல்றா பத்தியா, நான் திரும்ப திரும்ப சொல்லுவேன். இங்க பாருங்க, ஒரு காலத்துல இருந்தது அப்படின்னா அதுக்கு காரணம் வேற. இன்னைக்கு நாம அதோட ரூட்டை தான் கவனிக்கணும். பாரத்வாஜ கோத்திரம் அப்படின்னா கோத்திரம் மாதிரி கல்யாணம் பண்ணக்கூடாது. பாரத்வாஜ கோத்திரம் ஐயங்கார்லயும் உண்டு, ஐயர்லயும் உண்டு, மாத்வாலையும் உண்டு, தெலுங்காலையும் உண்டு. அப்ப ஐயங்கார் பாரத்வாஜர், ஐயர் பாரத்வாஜர், மாத்வா பாரத்வாஜர், தெலுங்கு பாரத்வாஜர் 4 பேர் இருந்தாரா என்ன? அப்படிலாம் கிடையாது, ஒரே பாரத்வாஜர் தான். அப்ப ஐயங்கார் ஐயர்னு சொல்றதெல்லாம் சம்பிரதாயம்னு பேர். அந்த சம்பிரதாய தர்மத்தை நீங்க முழுமையா அனுஷ்டானம் பண்றவாளா இருந்தா ஆச்சாரம் பார்க்கணும். 2 பேரும் ஸ்விக்கியில ஆர்டர் பண்ணி சாப்பிடுறேன், அப்புறம் என்ன அதுல ஆச்சாரம் வேண்டி கிடக்கு? அப்புறம் என்ன இதுல என்ன? ஒரே கோத்திரம் கூடாதுங்கிறது தான் விஷயம். இங்க கொஞ்சமாவது யோசனைங்கிறது வேண்டாமா? இது அதர்மமா கல்யாணம் பண்றதுக்கு இது பெஸ்ட் என்ன கேட்டா, சகோத்திரத்திலையோ அல்லது சம்பந்தமே இல்லாம கல்யாணம் பண்றதுக்கு இது ரொம்ப பெஸ்ட். அதனால நான் வந்து பிராமணாலும் கல்யாணம் பண்ணாலே போரும் வேணாம். இன்னைக்கு அந்த பரிஸ்திதிக்கு வந்தாச்சு. அது மாதிரி யாதவர்களோ முதலியார்களோ அல்லது வந்து செட்டியார்களோ தொழில் ஒன்னா இருந்தா கல்யாணம் பண்ணிக்கலாம், தப்பே கிடையாது. தொழில் தான் ஜாதிக்கு காரணமே. அதுக்காக சொல்றேன். தெரியும், இந்த ஒத்த மாட்டு வண்டி ரெட்ட மாட்டு வண்டின்னு உடனே போன மத்தியஸ்தன் சொன்னார், இது என்னடா சண்டை வண்டி கிடக்கு, ஒன்னும் அவனை இன்னொரு மாடு வாங்க சொல்லி அவனை ரெட்ட மாட்டு வண்டிக்காரனா பண்ணு, இல்லைன்னா இவனை ஒரு மாடை விற்க சொல்லி ஒத்த மாட்டு வண்டிக்காரனா பண்ணி கல்யாணம் பண்ணி போடா. இதுக்காக நிஜமாவே கல்யாணம் நின்று போயிடுது. எனக்கு தெரிஞ்ச கல்யாணங்கள்லாம் நிச்சயம் பண்ணி பேசின அப்புறம் அவ மிருகச்சரணம் நினைச்சுன்னு பண்ணினேன். அப்புறம் மிருகச்சரணம் இல்லைன்னு உடனே கல்யாணம் வேண்டாம்னு சொல்லி ஒரு கல்யாணம் நின்றுது. அப்ப நானே சொன்னேன், இதுல என்ன மிருகச்சரணம், அஷ்டசகஸ்ரம், வடமா, வாத்தியமா? ஒரு காலத்துல வந்து அந்த சதாச்சாரம் இருந்தது நம்ம கிட்ட. அதனால மெர்ஜாக முடியாம இருந்தோம். அந்த பியூரிட்டி கெடாம இருக்கணுங்கிறதுக்காக நம்ம பண்ணிடும். எப்ப அது வாழ்க்கை முறையில லைஃப் ஸ்டைல் வரதோ, இது வந்து
அசாஸ்திரியம் இல்லை நான் சொல்ற விஷயம், மனசுல வாங்கிக்கணும். சாஸ்திரத்துக்கு விருத்தமா நான் சொல்லல, சம்பிரதாயத்துலதான் மாற்றங்களை சொல்றேன். சாஸ்திரத்துக்கு விருத்தமா பண்றதுங்கிறது சகோத்திரத்துல கல்யாணம் பண்றதுதான். ஒரே கோத்திரத்துல கல்யாணம் பண்ணாதான் சாஸ்திரத்துக்கு விருத்தமானது பேர். நான் சம்பிரதாயத்துல ரொம்ப பிடிவாதமா இருக்கக்கூடாது. இப்ப போஜனா உள்ள அந்த கம்சன் அந்தகர்களா உள்ள வசுதேவருக்கு பொண்ணை கொடுக்கறான். அதுக்காக இத்தனை விஷயம் சொல்றேன். கல்யாணம் பண்ணி கொடுத்து அந்த பொண்ணை ஊர்வலமா கொண்டு விடும்போது நார்த் இந்தியாவில பார்த்தோம்னா இன்னைக்கும் மியூசிக் பெருசா இருக்கு பத்தியில. காத வாழ்க்கையில அந்த கல்யாணம்னு சொல்லிட்டா ராத்திரி அது தூங்கவே முடியாது. அதுவும் இந்த துவாரகையில ஒரு சப்தாகம் பண்ணினோம். அப்போ ஒரு கல்யாணம் நாங்க தங்கிய நேரத்துல ஒரு நாளைக்கு கல்யாணத்தை வச்சுருந்தா. ராத்திரி 9 மணிக்கு ஆரம்பிச்சா அடிக்கிறான் 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 அடிச்சுட்டே இருக்கான், தூங்கவே முடியல. அது மாதிரி அவளுடைய ஒரு பழக்கம். அது மாதிரி சப்தங்களோட அஷ்டாதச வாத்தியங்களோட ஊர்வலம் போறதே இத்தனை சத்தத்தையும் அடக்கிண்டு ஆகாசத்திலேருந்து ஒரு சத்தம் வருது. பதி பிரகிரஹினம் கம்சம் ஆபாஷ்யாக சரீரவாக்கு அஸ்யாஸ்த்வாமஷ்டோ கர்ப்பா பந்தாயாம் வஹசே புதா. முட்டாளே, எந்த உன்னோட தங்கையோட கல்யாணத்தை அதி விமர்சையா பண்றையோ அந்த தங்கையோட 8வது கர்ப்பம் உன்னை கொல்ல போறது. இதான் இந்த வாக்கு சொன்னது. இந்த கம்சன்கிற வார்த்தை இல்ல, தேவகிங்கிற வார்த்தை இல்ல. சில பேருக்கு அந்த பரப்பை பார்த்தா நான் சொல்றது புரியும். முட்டாளேன்னு உடனே ஏன்மா யாரு இவன், இவனை கம்சா முட்டாளேன்னு கூப்பிடல, வெறும் முட்டாளேன்னு தான் அது கூப்பிடுது, அபுதான்னு தான் கூப்பிடுது. இவன் ஏங்கறான். கடுவாளத்தை எடுத்து குதிரை மேல போட்டான், சங்கத்தை எடுத்து ஊதினான், ஊர்வலத்தை ஸ்டாப் பண்ணினான், எல்லாரும் நின்னா. இவனே தான் தேர் ஓட்டுறான். खड्गपाणि कचेग्रही भगिनीम हंसुमारब्धा खड्गपाणि कचेग्रही. இடுப்புலேருந்து வாழை உருவினா பின்னாடி கல்யாண கோலத்துல இருந்த தேவகியினுடைய அப்படி தலை பின்னலை அப்படி பிடிச்சான். தலையை பிடிக்கல, தலை பின்னலை பிடிச்சு இப்படி கழுத்தை வெட்ட போறான். இந்த கோலத்துல ஊர்வலத்துல உள்ளவாள்லாம் பார்த்த உடனே அலறி அடிச்சுன்னு ஓடுறான். ஏன்னா 2 காரணம். அவ்வளோ துஷ்டனிவன். கம்சன் காலத்துல கம்சனை விட உயர்ந்த அயோக்கியனே கிடையாது, அவனை விட பெரிய அயோக்கியம் கிடையாது. இந்த ஜராசந்தம், சிசுபாலன், தந்தவக்ரம், பானாசுரன் இத்தியாதி எத்தனை பேர் கிருஷ்ணாவதாரத்துல பகவானோட சண்டை போட்டிருக்காளோ அத்தனை பேரு கம்சனுக்கு கீழதான். ஏன் அப்படின்னு சொன்னா இத்தனை பேரும் கம்சனுக்கு அப்புறம்தான் தலை தூக்குறாளே தவிர கம்சன் இருக்கிற பரியந்தம் நம்ம தேசத்திலேயே கொஞ்ச நாள் முன்னாடி பரியந்தம் இத்தனை பேர் சனாதன தர்மத்துக்கு எதிராக பேசினவாளே கிடையாது. ஏன்னா ஒத்தந்தான் பேசுவான், அவன் தான் பெரிய அயோக்கியன், அதனால அவனுக்கு கீழே எல்லாரும் அடங்கி இருந்தான். அவன் காலத்துக்கு அப்புறம் எல்லாரும் பேசுறார்கள் அப்படிங்கிற மாதிரி கம்சன் காலத்துக்கு அப்புறம் எல்லாரும் தலைதுக்குதான். தலைதுக்கு அவ அபிப்பிராயம் சொல்ல ஆரம்பிச்சுட்டான். இந்த கம்சன் தான் கிருஷ்ணாவதாரத்துல பிரதான எதிரியே, சத்ருவே கம்சன் தான். அவ்வளோ மூர்க்கன், அவ்வளோ துஷ்டன். இவனை தடுக்கிறதுக்கு யாருமே கிடையாது. எல்லாரும் ஓடிட்டா. இவன் பண்ற காரியத்தை பார்த்து பயந்து அலறி அடிச்சுன்னு ஓடுறான். பக்கத்துல கல்யாண கோலத்துல உட்கார்ந்துருக்காரே வசுதேவர், அவரும் ஓட வேண்டியதான். 2 விஷயம் சொல்றேன். எல்லாரும் சொல்லியிருப்பாளா சொல்லியிருக்க மாட்டாளா தெரியாது. வசுதேவருக்கு இது எத்தனாவது கல்யாணம் தெரியுமோ? முதல் கல்யாணம் இல்லை, 8வது கல்யாணம் வருது. ஏற்கனவே 7 பெண்கள் அவர் கல்யாணம் பண்ணிட்டு இருக்கார். அதனாலதான் ரோஹி இல்ல புத்திரன். இது 8வது கல்யாணம். கல்யாணமாகி 1 மணி நேரமும் ஆகல. ஏதோ கல்யாணமாகி அவனோட 1 வருஷம் 2 வருஷம் குடும்பம் நடத்தினார், அதனால ஒரு அபிமானம் வந்ததுன்னு சொல்லுவோம்னா அதுக்கும் வழி கிடையாது. 1 மணி நேரம் தான் ஆரம்பம்.
அப்படி இருக்கிறத இவர் அந்த பொண்ணை காப்பாற்றணும்னு நினைக்கிறாரே, என்ன காரணம்னா அதுதான் ஹிந்து தர்மம். அதுதான் நம்ம சாஸ்திரம் சொல்றது. ரெண்டு பேருக்கும் உள்ள பொறுப்பு. பர்த்தா, கணவன் தமிழ்ல சொல்றோம், அதுக்கு அர்த்தம் வேற. பர்த்தான்னு சம்ஸ்கிருத சொல்றது வேற. கண்ணவன் கணவன் அர்த்தம். கணவன்கிறதுக்கு தமிழ்ல கண்ணவன் அர்த்தம். பர்த்தானா பிரிங் பரணேன்னு தாத்து, பரிக்கிறவன், சுமக்கிறவன். கல்யாணம் பண்ணிக்கும் போதே அந்த பெண்ணோட கைய பிடிக்கும் போதே ஒரு அக்ரிமெண்ட் என்னன்னா, உன் கைய நான் விட மாட்டேன், ஆயுஷ் பரிந்து நான் விட மாட்டேன். கிருண்ணாமித்தே சுப்ரஜா, அதைத்தானே கேட்கிறா தமயந்தி. கேட்டாலே தேவதைகள் வேண்டாம்னு சொல்லிட்டு நான் உங்கள்கிட்டதான் நான் மாலை போட்டேன், நல்ல பார்த்து கேட்கிறேன். அப்படி இருக்கிறத என்ன நீ பாழும் மண்டபத்துல விட்டுட்டு போகலாம், நீ பண்ணுவது தர்மம் அப்படின்னு கேட்டா. அதுக்கு மட்டும் பதில் சொல்லணும். அதுக்கு நலன் சொன்னா, நான் விடணும்னு நினைச்சு விடல. விட்டதுக்கு ரெண்டு காரணம். என் மனசுல இருந்த பாபிகள் சனியும் துவாபர யுக தேவதையும் விடுவிடுன்னு சொன்னா, அதனால குழப்பம் இருந்தது. அதை விட தர்மம் இருந்தது. நான் இருக்கும் மேல கஷ்டங்களை அனுபவிக்க போறேன்னு என் உள் மனசு சொன்னது. இந்த கஷ்டத்துக்கே என்னோட நீ வர பின்னாடி உன்னையும் சிரமப்படுத்துற, 3 நாளா நீ சாப்பிடல, அப்ப இந்த கஷ்டத்துக்கே உன்னை பாடாப்படுத்துறது. இதுக்கு மேல கஷ்டங்கள்லாம், இந்த கஷ்டத்தை நாம் தான் அனுபவிக்கணும், நீ அனுபவிக்க கூடாதுங்கிறதுக்காக தான் உன்னை நான் விட்டுட்டு போனேன். நீ எப்படியாவது தடுமாறி உங்க அப்பா அம்மாவத்துக்கு போயிடுவேன், நம்ம கஷ்டம் நிவர்த்தி ஆனதுக்கு அப்புறம் உன்னை அடையலாம்ங்கிற எண்ணத்துலதான் நான் விட்டேன் அப்படின்னு நலன் பதில் சொல்றான். அவ கேட்ட கேள்வி என்னன்னா, நீ விடமாட்டேன்னு அக்னி சாட்சியா என் கைய புடிச்சிய, எப்படி நீ விட்டேன்னு கேட்டான். இந்த ஹிந்து தர்மத்துல ரிஜிஸ்ட்ரேஷன், கோர்ட்டு, ஜட்ஜ்மெண்ட் இதெல்லாம் 2ஆம் பட்சம் தான். நமக்கு அக்னி சாட்சி தான், தெய்வ சாட்சி தான் விஷயம். அதனாலதான் சாஸ்திர ரீதியா விவாகரத்துங்கிறதே கிடையாது. சாஸ்திர ரீதியா கிடையவே கிடையாது. ஏன்னா சாஸ்திரம் அதை ஏத்துக்கவே இல்லை. அப்படி ஒண்ணு கிடையவே கிடையாது அப்படின்னே சொல்றது சாஸ்திரம். அந்த மந்திரங்கள் அது மாதிரி ஒரு சம்பந்தத்தை ஏற்படுத்தும். இன்னும் ஈஸியா புரியுற மாதிரி சொல்றேன். இப்ப தேவகியை கொன்னுட்டான்னு வச்சுக்கோங்க, கம்சனுக்கு தீட்டு உண்டா? கிடையாது. சித்தப்பா பொண்ணு ஸ்நானம் பண்ணினா சரியா போச்சு, 1.5 நாள் தீட்டுதான். ஆனா வசுதேவருக்கு 10 தீட்டு. அது மட்டும் இல்ல, வருஷா வருஷம் அவர் சிரார்த்தம் பண்ணணும். கம்சனுக்கு அந்த பொறுப்பு கிடையாது, அவருக்கு தான். அப்ப மந்திர சம்பந்தத்துக்கும் ரத்த சம்பந்தத்துக்கும் உள்ள வித்தியாசம். ரத்த சம்பந்தம் விட்டுடும், மந்திர சம்பந்தம் விடாது. இதுதான் நம்ம சாஸ்திரங்கள் சொல்றது. இன்னைக்கு அதை நாம நடைமுறையில பார்க்கிறோமே. 25 வயசு ஒரு பெண்ணை கஷ்டப்பட்டு வளர்த்து படிக்க வச்சு, வீட்டுல இருந்து எல்லாத்தையும் அடமானம் வச்சு கல்யாணம் பண்ணி கொடுத்து 6 மாசம் கணவன் வீட்டுக்கு போயிட்டு வந்த உடனே நம்ம வீட்டுல உள்ள ஒரு பொருளை பார்த்துட்டு, இது ரொம்ப நல்லா இருக்கே, இதை என் வீட்டுக்கு கொடுத்துருங்கிறார். 25 வயசு வளர்ந்த வீடு அவ வீடு இல்ல, 6 மாசம் பேர் தங்கின வீடு அவ வீடு. நாமும் அதைத்தான் ஆசைப்படுறோம். அது மாதிரி எண்ணம் அந்த குழந்தைக்கு வரணும்னு தான் ஆசைப்படுறோம் நாமளும். ஆனா இந்த மாற்றம் எதனால வரது? அதுதானே வெளிநாட்டுக்காரெல்லாம் பிரமிச்சு போனா. நாங்கள்லாம் அவ்வளோ பார்த்து பழகி ஒருத்தருக்கு ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கான்னு பார்த்து 4 வருஷம் 5 வருஷம் யோஜனை பண்ணி ரிசர்ச் பண்ணி அப்புறம் கல்யாணம் பண்ணிட்டு அப்புறம் 4 நாள் கூட குடும்பம் நடத்த மாட்டான். முன்ன பின்ன பார்க்காம அப்பா அம்மா சொல்லத்தை வச்சு கல்யாணம் பண்ணிட்டு 50 வருஷம் 60 வருஷம் 70 வருஷம் வாழ்ந்தவாள்லாம் எத்தனை பேர் இருக்கா? எப்படி அது முடியும் அப்படின்னா? சண்டையே வராதான்னா? சண்டை வராதுன்னு நாங்க ஏதாவது சொன்னோமா? சண்டை பேஷா வரும். எல்லார் குடும்பத்திலையும் சண்டை உண்டு. அதை விட முக்கியம் சொல்றேன், ராமருக்கும் சீதைக்குமே சண்டை உண்டு. நீங்க யாரு உயர்ந்த தம்பதிகள்னு சொல்றீங்களோ அந்த சண்டை அவளுக்குள்ளேயே சண்டை வரும். சண்டை போடாம வாழணும் அல்லது வாழ்ந்தேன்னு சொன்னா
அதுல ருச்சி கிடையாது. அதுலயும் இன்னொரு சுவாரஸ்யம் சொல்றேன். நான் சண்டை போடாம கணவன் மனைவின்னு ஒருத்தர் சொன்னான்னா 2 பேருக்குள்ள ஒருத்தர் அசடுன்னு அர்த்தம். இந்த கணவன் மனைவி 2 பேருக்குள்ள ஒருத்தர் புத்திசாலி ஒருத்தர் அசடா இருந்தாதான் சண்டை வராம இருக்கும். 2 பேரும் புத்திசாலியா இருந்தா சண்டை வரத்தான். அது தப்பு இல்ல. வெறுப்பு வரக்கூடாது. உன்னை கண்டா எனக்கு பிடிக்கல, உன்னோட பேச பிடிக்கல, உன்னை பார்க்க பிடிக்கல, உன்னோட வாழ பிடிக்கலங்கிற வார்த்தை எப்படி வரும்? அது எப்படி வந்துடும் அந்த வார்த்தை? அதுதான் மந்திர சம்பந்தம். அந்த மந்திர சம்பந்தத்தினால வசுதேவர் சொன்னார், கம்சான் கூட்டார், ஸ்லாகனீய குணசூரைஹி பவான் போஜயசஸ்கரஹ சகதம் பகினீம் ஹன்யாதி ஸ்திரியமுத்வாக பர்வணி. நீ எப்பேற்பட்ட நல்லவன். உலகத்திலேயே கம்சனை பார்த்து நல்லவன் சொன்ன ஒரே ஆள் வசுதேவர் தான். எப்பேற்பட்ட நல்லவன். பவான் போஜ வம்சத்துக்கே உயர்ந்தவன், யசஸ்கரன், புகழ உடையவன். அப்பேற்பட்ட நீ கல்யாண கோலத்துல ஒரு பெண்ணை, அதுவும் கூட பிறந்த சகோதரிய நடு ரோட்ல வச்சு வெட்டினேன்னா உனக்கு அது கெட்ட பெயரை கொடுக்காதா? ஏன்னா சாமானிய மனிதனுக்கு கெட்ட பெயருங்கிறது பெரிய விஷயம் இல்லை. பெரிய பதவியில உள்ளவா ஒரு கெட்ட பெயரை அடைஞ்சுட்டா அப்படியே அந்த 30 வருஷ வாழ்க்கை அப்படியே சீட்டுக்கட்டு மாதிரி சரிஞ்சு போயிடும். முடிஞ்சு போச்சு ஒரே ராத்திரியில. அது அப்புறம் திருப்பி நிறுத்துறதெல்லாம் சாத்தியமே கிடையாது. அதோட அந்த வாழ்க்கை அவளுக்கு முடிஞ்சு போயிடுச்சு. அப்படிங்கிறத நீ அந்த கெட்ட பெயரை சம்பாதிக்கலாமா? மக்கள்கிட்ட இந்த பெண்ணை நீ கொல்லலாமா? இப்படி எல்லாம் சொல்லி பார்த்தா. ஏன் உலகத்துல அத்யவா அப்தசதாந்தேவா மிருத்யுர்வை பிராணினாம் புவா, பிறந்தவன் எல்லாருக்கும் இன்னைக்கோ என்னைக்கோ ஒரு நாளைக்கு மரணம் உண்டு. சாவுங்கிறது நிச்சயம். நான் சாகாதவன் யாராவது சொல்ல முடியுமா? நீ இவளை கொன்னத்தினால நீ என்ன சாகாம இருக்க போறியா? இவளை எதுக்கு கொல்ற? இவதானே என்ன கொல்ல குழந்தைய பெக்க போறா. அதனால இவளை கொன்னுட்டா நீ உயிரோடு இருக்க போறியா? நீ ஒரு சாஸ்வதம் கிடையாது. அவன் சொன்னா, ஏன் இந்த தர்மத்தை உங்க பொண்டாட்டிக்கு வச்சுக்கோங்களேன். என்ன சொல்றேன்? பிறந்தவனுக்கு சாகு உண்டோனோ? உண்டு. யாரா இருந்தாலும் செத்துதானே ஆகணும். ஆமா. எனக்கு அந்த அட்வைஸ் பண்றேன், அதை அவளுக்கு வச்சுக்கோங்களேன். அவ இன்னைக்கோ ஒரு நாளைக்கு சாகதானே போறா. அவ என்ன கொண்டுட்டு சாகிறதுக்கு அவளை நான் கொண்டு விடுறேன். இந்த அயோக்கியன்ட்ட உபதேசம் எல்லாம் இப்படிதான் திருப்பி விடுவான் நம்ம கிட்ட. அதுக்காக சொல்ல வர, அயோக்கியர்களுக்கு போய் நீங்க அட்வைஸ் பண்ணினேன்னா நம்ம கிட்டயே திருப்பி விட்டுருவாங்க. மிருத்யு புத்திமதா அபோக்கியா. அடுத்த ஸ்டேஜ் சொல்றா. பாகவதம் விஸ்தாரமா சொன்னா நாள் பத்தாது. புத்திசாலியா உள்ளவன் மிருத்யுவை விளக்கணும். மிருத்யு 2 வகை. கால மிருத்யுன்னு ஒண்ணு, அபமிருத்யுன்னு ஒண்ணு. கண்டம்னு சொல்லுவா ஜாதகத்துல எல்லாம் பார்த்தேன்னா. அதுக்கு அபமிருத்யுன்னு பேரு. அந்த கண்டத்தை விளக்கிக்கலாம், தப்பிச்சுடலாம். கால மிருத்யுவை விளக்க முடியாது. இந்த காலம்னா உனக்குன்னா அந்த காலம் வருது வந்தா போய் தான் ஆகும். 2வது, நாம சாகாம இருக்கிறதுக்குள்ள முயற்சிகள் பண்ணணும். எவ்வளவு நாள் வாழ்நாளை நீட்டிக்க முடியுமோ அவ்வளவு நாள் நீட்டிக்கணும்னு விரும்பணும். ஏன்னா திரும்பி இது மாதிரி பொறப்பமாங்கிறது சந்தேகம். இது மாதிரி மனிதனா பொறப்பமா? ஃபர்ஸ்ட் கூன் குரோடு இல்லாம பொறப்பமா? நோய் நொடி இல்லாம பொறப்பமா? நல்ல அப்பா அம்மாவுக்கு பொறப்பமா? நல்ல நாட்டுல பொறப்பமா? நல்லோர்கள் மத்தியில பொறப்பமா? எத்தனை விஷயம் இருக்குதுல்ல.
இதோட வேல்யூ நமக்கு புரியல. ஒரு அமேசான் காட்டுல போய் காட்டுவாசியா பிறந்திருந்தா என்ன பண்ண முடியும்? ஜம்முன்னு ரத்னகிரீஸ்வரர் கோவில் உட்காந்து எவ்வளவு பெரிய மண்டபம், எங்க தெரியுமினாலும் சந்நிதி, பகவத் சந்நிதியில உட்காந்து கதை கேட்கிற மாதிரி பகவான் ஒரு வாழ்க்கை முறையை அமைச்சு கொடுத்துருக்கார். இதெல்லாம் இல்லாம எங்கேயாவது ஒரு தீவுல போய் இருந்தா, இல்ல ஒரு மிருகமா பிறந்திருந்தா. அதனால இப்ப எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நீட்டிக்கணும். புத்தியினால விளக்கலாம். அதுக்குதான் பரிகாரங்கள் சொல்லியிருக்கான். சில ஒருத்தர் சொன்னார், சமீபத்துல என்கிட்ட கேட்டார், யாரோ நான் டிவியில பார்த்தேன், ஒரு ஜோசியரும் சொன்னார், ஒரு உபன்யாசம் பண்றவாளும் சொன்னார், பரிகாரம்னு ஒண்ணு கிடையாது, பரிகாரத்துக்கெல்லாம் எஃபெக்ட் கிடையாதுன்னு சொன்னார்னா. அப்படிலாம் கிடையாதுன்னு. எத்தையாவது பரிகாரம் சொல்ல தெரியாதவன் அப்படிதான் உணருவான். முதல்ல ஜோசியமே தெரியாதவன் அர்த்தம். ஜோசிய சாஸ்திரத்தை ரெண்டு வகையா பிரிச்சு, ஜோசியத்தை கிரகங்களுடைய சலனத்தை ஒரு சாஸ்திரமா பிரிக்கிறது. இந்தந்த இடத்துல இந்தந்த கிரகங்கள் இருக்கு, இதோட நகர்வுகள் இப்படி இருக்கு அப்படின்னு. அது இன்னி பரியந்தம் நம்மளால 100% நம்மளால உண்மைன்னு ஏத்துக்க முடியாது. இன்னைக்கு பௌர்ணமின்னா இன்னைக்கு பௌர்ணமி இருக்கு, இன்னைக்கு அமாவாசைன்னா இன்னைக்கு அமாவாசை இருக்கு, இன்னைக்கு கிரகணம்னா இன்னைக்கு கிரகணம் வருது. இதுல ஒரு ஆச்சரியம் சொல்றேன். வெஸ்டர்ன் கல்ச்சர்ல உள்ள டெக்னாலஜியை வச்சுட்டு சந்திரயான அனுப்பிச்சால, இந்தியன் ஜோசிய கால்குலேஷனை வச்சுட்டு மங்கள்யான அனுப்பிச்சாலா அப்படின்னு கேட்டா, இந்திய டெக்னாலஜியை வச்சுதான் அனுப்பிச்சேன்னு நம்ம விஞ்ஞானிகளே ஒத்துண்டா. செவ்வாயோட நகர்வ பஞ்சாங்கத்தை நம்ம எங்க பஞ்சாங்கம் பார்க்கிறோம், நம்ம கேலண்டர் தானே பார்க்கிறோம். அந்த பஞ்சாங்கத்தை முதல் பக்கம் திரட்டினா செவ்வாய் எத்தனை நாளைக்கு ஒரு தடவை நகர்ந்து வராங்கிறது இருக்கும். அந்த நகர்வுகள்லாம் போட்டிருப்பா. அதெல்லாம் உண்மை. ஜாதகத்துல பிறக்கும் போது நட்சத்திரமோ ராசியோ லக்னமோ உண்மை. எதுல கன்ஃபியூஷன் வருதுன்னா பலன் சொல்றதுலதான். இன்ன ராசி, இன்ன லக்னம், இன்ன நட்சத்திரம், இதெல்லாம் உண்மை. குருவும் சந்திரனும் சேர்ந்திருந்தா, சந்திரனும் ராகுவும் சேர்ந்திருந்தா, 2ஆம் இடத்துல இருந்தா, 3ஆம் இடத்துல இருந்தா உனக்கு இந்த ப்ராப்ளம் வரும்னு சொல்ற மத்தியில அதுலதான் டிஃபரன்ஸ் ஒப்பீனியனு. அது பலிக்கும் பலிக்காம இருக்கும், ரெண்டும் உண்டு. ஏன் பலிக்கும் பலிக்காம இருக்குங்கிறது யாருக்குன்னா, முதல்ல இந்த ஜோசியனுக்கு வாக்களிதம் வேணும். இது ஒரு கால்குலேஷன் மட்டும் இல்லை, இது ஒரு தெய்வீக சக்தி. 800 கோடி பேர் இருக்கோம்னா 800 கோடி பேரோட ஜாதகம் இருக்கு. ஒருத்தர் ஜாதகம் மாதிரி ஒருத்தர் ஜாதகம் கிடையாது. அப்ப நான் வெறும் கணக்கை மட்டும் சொல்லக்கூடாது. அந்த ஜாதகத்தை எடுத்து பார்த்தா கணக்கோட சேர்ந்து அந்த கிரகங்களும் பேசணும். உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்ங்கிறத சொல்லணும். அப்ப சொன்னாதான் அது பலிக்கு. அதுக்கு தபஸ் வேணும். நீங்க ரூமு போட்டு ராத்திரி முழுக்க மத்தியபானம் பண்ணிட்டு சிகரெட்டை குடிச்சுட்டு இல்லாத அனாச்சாரங்கள்லாம் பண்ணிட்டு ஜோசியம் சொன்னா பலிக்காது. வாக்களித்தம் வேணும். அதனாலதான் அந்த காலங்கள் எல்லாம் ஜாதகம் குறிக்கிறவா வேற, பலன் சொல்றவா வேற. ரொம்ப பேருக்கு தெரியுமான்னு தெரியல. அந்த காலங்கள்ல ஜாதகம் குறிச்சு கொடுக்கிறவா வேறையா இருப்பா, பலன் சொல்றது மகான்கள் தான் சொல்லுவா. கொஞ்ச நாள் ஆன உடனே எப்படி கம்பவுண்டரே ஊசி போடுறது நர்ஸு டாக்டர் ஆயிடுறாலோ அது மாதிரி இங்க ஜாதகம் குறிக்கிறவனே பலன் சொல்றவனா ஆயிட்டான். அதனால வந்த குழப்பம் தான். பரிகாரம்ங்கிறது அவ்வளவு சுலபமா. ஊசி போட தெரிஞ்சதுனால டாக்டரா? லக்னத்துல 4 கட்டத்தை குடிச்சதுனால நீ பெரிய ஜோசியனா என்ன? கோட்டி ஸ்லோகம் நெற்றி பண்ணணும். எத்தனை விஷயம் இருக்கு, எத்தனை விஷயம் இருக்கு. அவ்வளவு சுலபமா சொல்ற முடியுமா? ஒரு ஜாதகத்தை ஒருத்தர்கிட்ட காமிச்சார். வைத்தியங்கள்லாம் முடிஞ்சு ஆஸ்பத்திரிக்கு வரப்போறாரு, ஆத்துக்கு வரப்போறாரு. இல்ல இன்னொரு ஒரு வாரத்துல இவர் உடம்புல புதுமையான ஒரு இதனால இவர் குழைக்கிறது கஷ்டம்னு திருப்பி ப்ராப்ளம் வந்தது. இப்ப உள்ள வியாதியினாலயான்னு கேட்டா இல்லைன்னு, வேற ஒரு ப்ராப்ளம்னு. டாக்டர் வியாதியினாலதான் நான் இல்லைன்னு. அப்புறம் இன்னொரு டாக்டர் பிளட் டெஸ்ட் பண்ணா வேற ஒரு இன்ஃபெக்ஷன் வந்து அவர் போயிட்டார்.
அந்த டாக்டரும் அவளும் அப்புறம் என்ன பார்த்து இது எப்படி சொன்னேன்னு கேட்டான். ஜோசியத்துல அது தெரியாது அப்படின்னு. இதெல்லாம் ஜோசியத்துல உண்டான்னா எல்லாம் உண்டு. விப்ரஹா ஜாதக கோவிதாகா அப்படின்னு போன காலம், நிகழ்காலம், வருங்காலம் எல்லாமே சொல்லலாம். ஆனா இதுல ஒரு ப்ராப்ளம் என்னன்னா, இதுக்குன்னு பையத்துக்குன்னு அலையக்கூடாது, ஜாதகமே பார்க்கவே கூடாது. நமக்கு ஒரு ப்ராப்ளம்னா தான் பார்க்கணும், அல்லது நாம முடிவெடுக்கிறதுல ஒரு கன்ஃபியூஷன் இருக்குன்னா பார்க்கணும். கல்யாணம் பண்ணிக்கணும், முயற்சி பண்ணணும், கல்யாணம் நடக்கல, தட்டி போறோம் பார்க்கலாம். குழந்தை பிறக்கல, நார்மலா குழந்தை பிறக்கல, ஜாதகம் பார்க்கலாம். ஒரு வியாபாரம் பண்ணணும்னு நினைக்கிறோம், பார்க்கலாம். ஏன்னா புத்தி காலம் சரியா இருந்தாதான் நல்லபடியா அது அமையும், இல்லைன்னா நஷ்டத்துல கொண்டு விட்டுரும். இது மாதிரி ஒரு 5-6 விஷயத்துக்கு தான் பார்க்கலாமே தவிர எப்ப பாரு பையத்துக்குண்டே அலைவாசினது. உங்களோட பொழுது முடிஞ்சா இதுல 10 போன் வேற, உங்களை பார்க்கணும், உங்களோட பேசணும், உங்க கதை ரொம்ப நாள் இருந்தது, அதெல்லாம் இருக்கட்டும், என்ன விஷயம்னு சொல்லுவோம் வேணாம். ஜாதகம் பார்க்கணும். எதுக்கு பார்க்கணும்? சும்மா பார்க்கணும். சும்மா பார்க்கறதுக்கு எதுக்கு ஜாதகம்? ஃபியூச்சர் எப்படி தெரிஞ்சு என்ன பண்ண போற? இதை வந்து இப்படி மாத்த முடியுமா உன்னால? நீ சொல்ல போனா நரகம். வருங்காலம் தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க, நிகழ்காலம் நரகம். வருங்காலம் தெரியாத வரையில்னா நிகழ்காலம் சுகம்ங்கிறது. அடுத்தது ஒரு பெரிய கஷ்டம் வரப்போறதுன்னு நமக்கு தெரிஞ்சா இப்ப சிரிச்சுட்டு இருப்போமா நம்ம? அதனால அந்த சப்ஜெக்டுக்குள்ளேயே போகக்கூடாது. அதே சமயம் மூடத்தனமா இருக்கணும்னு நான் சொல்லல. தெய்வத்தை ஆராதிக்கணும், நல்லவனா இருக்கணும், தர்ம காரியங்கள் பண்ணணும், தெய்வம் அனுகூலமா இருக்கும். அதையும் தாண்டி ஒரு எஃபெக்ட் தேவைப்பட்டதுன்னா அப்ப ஜாதகம் பார்க்கணும் அப்படிங்கிறதுதான் விஷயம். இப்ப புத்தியினால அதை தவிர்க்க முடியும். அதுக்காக சொல்ல வர பரிகாரங்கள் உண்டு, பரிகாரங்கள் வேலை செய்யும். இதுக்கெல்லாம் எனக்கு டைம் இல்லை, ஏன்னா 7 நாள் தான் எனக்கு மொத்தமே. நான் வந்து கதையா பேசிட்டு போகிறதுக்கு இல்லை, நான் சாஸ்திரம் நாலெட்ஜ் டிரான்ஸ்பர் பண்ணணும்னு தான் நான் நினைக்கிறேன். எத்தனையோ பேர் விஷயத்துல இதெல்லாம் நிரூபணமாயிருக்கு. அதனால இவர் யோசனை பண்ணினார். ஆனா புத்தி வேலை செய்யணும், அதான் விஷயம். புத்தியினால மிருத்யுவை தவிர்க்கலாம், கண்டத்திலிருந்து தப்பிக்கலாம் அப்படின்னாலும் புத்தி வேலை செய்யணும். அதுக்குதான் தெய்வத்தை பிடிச்சுக்கணுங்கிறது. புத்தி காலானுசாரிணி, காலத்தை அனுசரிச்சுதான் புத்தி வேலை செய்யும். பகவான் என்ன சொல்றான் பகவத்கீதையில? ததாமி புத்தி யோகம் ஏனமா உபயாந்திதே அப்படிங்கிறான். வாசிக்கிறானோ அவனுக்கு நான் எப்படி அனுகிரகம் பண்ணுவேன்னா புத்தியை கொடுப்பேன். நதேவா உபனிஷத்து வாக்கியம் இது. நதேவா தண்டமாதாய ரக்ஷந்தி பசுபாலவதி எம்ஹி ரட்சித்து நிச்சந்தி சத்புத்தியா யோஜனை வீதம். ஆடு மேய்க்கிறவன் மாடு மேய்க்கிறவன் கம்பைண்டு செஞ்சு ஆட்ட மாட்ட காப்பாத்துற மாதிரி பகவான் நம்மளை காப்பாத்துறது இல்லை. நதேவா தண்டமாதாய ரட்சந்தி பசுபாலவர். பின்ன யாரை காப்பாத்தணும்னு கடவுள் விரும்புறாரோ அவர்களுக்கு நல்ல எண்ணத்தை கொடுப்பார், நல்ல புத்தியை கொடுப்பார். இதான் விஷயம். சத்புத்தியா யோஜனை ரீதம். ஒரு நிமிஷம் யோஜனை பண்ணினார் வசுதேவன். உனக்கு மரணம்ங்கிறது இவளால இல்லை, இவ உன்னை கொல்ல போறது இல்லை, அப்படித்தானே? ஆமா. இவளுக்கு பிறக்க போற குழந்தைகள் தானே? ஆமா. இவளுக்கு பிறக்க போற குழந்தைகளை உனக்கு கொடுத்துடுறேன், இவளை விட்டுடுவது. இது வந்து சாமதான வேத தண்டம்னு ஒரு பிரச்சனையை தீர்க்கறதுக்கு 4 வழி நம்ம சாஸ்திரங்கள்லாம் சொல்றோம். முதல்ல சமாதானம் பண்ணணும். சமாதானமா தான் முதல்ல போகணும். எடுத்த உடனே சண்டைன்னு சொல்லவே இல்லை. சமாதானமா போறதுக்கு அவன் சரியா வரலன்னா தானம், நான் இதை கொடுத்துடுறேன், சண்டை வேண்டாம். அதுக்கு அவன் ஒத்து வரலன்னா பேதம். நாம சொன்னா அவன் கேட்க மாட்டான், எவன் சொன்னா அவன் கேட்கணும், அவன்கிட்ட சொல்ல சொல்றது. ஒரு விஷயத்தையே நம்மளே கவனிச்சோம்னா, பிள்ளை பொண்ணுகள் இல்ல ஒரு பிரச்சனை, ஒரு பஞ்சாயத்து அப்படின்னா இன்னைக்கும் கிராமத்துல அந்த பழக்கங்கள்லாம் இருக்கு, டவுன்ல தான் இல்லை.
எடுத்த உடனே கோர்ட்டு போலீஸுக்கு எல்லாம் போகவே மாட்டாவா. சொந்தக்காரர்களுக்குள்ளதான் பேசுவா, கிராமத்து பெரியவர்களை வச்சுதான் பேசுவா. அவர்கள் சொன்னா கேட்பாங்க, அவளை விட்டு சொல்ல சொல்லணும். இந்த மூணுக்கும் ஒத்து வரலன்னா தான் சண்டையே, நாலாவது தான் சண்டை. இப்ப கம்சன் விஷயத்துல சமாதானத்துக்கு அவன் ஒத்து வரல. எடுத்த உடனே சமாதானத்துக்கு சொன்னா கேட்கல. பேதம், இவர் சொன்னா கேட்க மாட்டான், வேற யாராவது சொன்னா கேட்பான்னா கம்சனை விட பெரிய ஆள் கிடையாது கம்சன் காலத்துல. தண்டம்னா வசுதேவர் கம்சனோட சண்டை போடுற அளவுக்கு பலசாலி கிடையாது. இந்த மூணும் அவர்கிட்ட எப்ப யோஜனை எடுபடாதோ அப்ப தானத்துக்கு போறார் அவர், தான நீதிக்கு. நான் அந்த குழந்தைகளை கொடுத்துடுறேன், இவனை விட்டுருந்தான். இதே ராமாயணத்துல சுந்தரகாண்டத்துல சீதையை பார்த்துட்டு வெளியில வந்த உடனே ஆஞ்சநேயர் ஒரு ஸ்லோகம் சொல்றார். இவன் இந்த ராட்சசர்களோட சமாதானமும் எதிர்படாது, தானமும் எதிர்படாது, பேதமும் எதிர்படாது, அடி ஒண்ணுதான் இவனுக்கு வேலை செய்யும். அடி உதவுற மாதிரி அண்ணன் உதவ மாட்டான் பாக்கணும். இது சுந்தரகாண்டத்துல இருக்கு. அடிச்சாதான் இவெல்லாம் திருந்துவான். இதெல்லாம் ராஜ தர்மங்கள். சும்மா எடுத்த உடனே ஒரு ஆட்செல்லாம் எடுத்துட முடியாது. 3 நாள்ல சுருண்டு வந்து காலில் விழலைய, 3 நாள்ல சுருண்டு விழலைய. அடிச்சாதான் திருந்துவான்னா அடிச்சுதான் ஆகணும், வேற வழி கிடையாது. அடிக்கணுங்கிறது நம்ம நோக்கம் கிடையாது. ஆனா அதே சமயம் கையை கட்டிலாம் இருக்கக்கூடாது. இவர் தானம் பண்ணார், விட்டுட்டார், வந்தார். இப்பதான் ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் ஒப்பந்தம் ஆயிட்டோம். பழையபடி ஊர்வலம் கண்டினியூ ஆகலாமோன்னு, கண்டினியூ ஆகலாம். அதுதான் அசத்து அயோக்கியனோட சுபாவம்ங்கிறது. இவன் என்ன பண்ணா, கம்சன் உங்களுக்கு ஊர்வலம் இதோட சரியா போயிடும், இறங்கி நடந்து போகணும். நல்லவர்கள் பண்றதுக்கும் கெட்டவர்கள் பண்றதுக்கும் என்ன வித்தியாசம்னா, நல்லவர்களோட பழகினா எத்தனை வருஷம் பழகினாலும் ஒரே மாதிரி இருக்கும். அந்த பிரியம் கவனிச்செல்லாம் தெரியும், ஒரே மாதிரி இருக்கும். ஒரு காரியத்தை எடுத்தா அதை முடிக்காம விட மாட்டார். கெட்டவர்களுக்கு என்ன அடையாளம்னா, உகாய்ந்து கொண்டாடுவான், பொசுக்களுக்கு போட்டு மிதிச்சிருவான். அதனால துஷ்டனோட சங்கிரக ஸ்நேகம் கூடவே கூடாது. துசங்க சர்வதா தியாஜ்யா அப்படிங்கிறார். உங்களுக்கு ஊர்வலம் இதோட சரியா போயிடுச்சுன்னா, வசுதேவர் சொன்னார், நீ இதுவரையில விட்ட ஊர்வலத்தையே ஜென்மாக்கு மறக்க முடியாது, இன்னும் புதுசா ஊர்வலம் வர்றது. போனா முதல்ல கர்ப்பம் ஏற்பட்டது, குழந்தை பிறந்தது, ஜெயில போட்டுட்டான். கர்ப்பம்னு ஒன்னே ஜெயில போட்டுட்டான். முதல் குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தைய தேவகிட்ட சொன்னார், கொடுத்துரு, கொண்டு கம்சன் கொடுத்துடுறேன், ஏன்னா குழந்தைகளை கொடுக்குறேன்னு தானே சொல்லியிருக்கேன். தேவகியும் கொடுத்துட்டான். இந்த கதை கேட்கிற ராஜா கேட்கிறான், எப்படி அது? ஏன்னா சொன்னபடி யாருமே நடக்க மாட்டான் உலகத்துல. சொல்லும் போது ஒரு மனோபாவம் இருக்கும், அப்புறம் செய்யும் போது அந்த மனோபாவம் மாறி போயிடும். காரியமாறதுக்காக சொல்லுவான், அப்புறம் நான் சொன்னேனான்னு கேட்பான், அப்புறம் தேதி போட்டு சொன்னேனான்னு கேட்பான், டைம் போட்டு சொன்னேனான்னு சொல்லுவான், சொன்னேனான்னே கேட்பான், சொல்லவே இல்லையம்பா. எத்தனை ஃப்ராடு உண்டோ அத்தனையும் நடக்கும். நாமளே வேண்டிக்கிறதே 108 கொலைக்கட்டை பண்றோம், 1008 பிரதட்சணம் பண்றோம்னு எத்தையாவது வேண்டிட்டு அப்புறம் அதை செய்ய வரதே அப்படியே யோசனை பண்ணுவோம். அந்த பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆகி அந்த காரியத்தை செய்ய வரும்போது அவசரப்பட்டு வேண்டிட்டோம் சார் இன்னைக்குங்களாம். திருப்பதிக்கு நடந்து வரேன், திருப்பதிக்கு நடந்து வரேன் வேண்டி முதல்ல என்ன யோசனை பண்ணணும், திருப்பதிக்கு நடந்து போக முடியுமா முடியாதான்னு. ஒரு கஷ்டம் போது உள்ள பிரார்த்தனை இருக்கு பத்தியலா, வேண்டிக்கிற மனோபாவம் இருக்கே, அது கஷ்டம் போனதுக்கு அப்புறம் இருக்காது. அந்த கஷ்டத்தின் போது வேண்டின்றபடி வாழ்நாள் முழுவதும் நடந்தவர் அப்பர் சுவாமிகள் தான். அவர் வாழ்க்கையில் அந்த கஷ்டத்தின் போது வேண்டிக்கிறார். பிரியாது வணங்குவன் எப்பொழுதும் தொற்றாதன் வயிற்றில் அகம்படியே குடரோடு துடக்கி முடக்கிட ஆற்றேன் ஆற்றே நடிகை கெடில
விரட்டான துறை அம்மானே குற்றாயினவாறு விளக்ககலீர். அபூர்வமான ஒரு தேவாரம். வயத்து வலிய போக்கணும், மரண பயத்தை போக்கணும். இந்த வயத்து வலி மட்டும் சொல்லல, கூற்றுன்னா யமன் அர்த்தம். குற்றாயினவாறு விளக்ககலீர் கொடுமை பல செய்தனன். என்ன வேண்டின்றார்? வயத்து வலி மரண பயம் வந்துருக்கு, என் வயத்து வலியை போக்கணும், மரண பயத்தை போக்கணும், என் வாழ்நாள் முழுவதும் உனக்கு உழவார பணி செய்கிறார். அவர் வயத்து வலியை போக்கினான் பகவான், மரண பயத்தை போக்கினான், வாழ்நாள் முழுவதும் உழவார பணி செஞ்சார். கோவில் கோவிலா போய் உழவார பணி செஞ்சார். வேண்டிக்கிற மாதிரி நடந்துக்கணும், சொன்னபடி நடந்துக்கிறது தான் சாதுக்களுக்கு அடையாளம். வசுதேவர் எப்படி கொண்டு கொடுத்தார் அப்படின்னா, கிம் துஸ்ஸகன்னு சாதுனாம். சாதுக்களுக்கு சகிச்சுக்க முடியாத கஷ்டம்னு ஒண்ணு உண்டாய். விதுஷாம் கிம் அபேட்சிதம். வைராக்கியம் உள்ளவாளுக்கு விருப்பம்னு ஒண்ணு இருக்காது. விலை கொடுத்தெல்லாம் வாங்கிட முடியாது, எல்லாரையும் நீங்க விலை கொடுத்து வாங்க முடியாது. எல்லாரும் எங்க தாத்தாவை கூப்பிட்டு 3-4 சம்பவங்கள் எங்க குடும்பத்துல நடந்தது. நான் சொல்றது 60-62 பீரியட். பெட்ரோல் பங்க் வைக்கிற சமயம் தஞ்சாவூர் ஜில்லா முழுக்க இந்தியன் ஆயில் ஏஜென்சி எங்க தாத்தாக்கு தரேன். டெல்லியில ஒரு பெரிய அரசியல்லாம் இல்ல, தாத்தாவுக்கு இதுவா தரேன். வேண்டாம், ஏன்னா எங்களோட தொழில் வியாபாரம் இல்லை, நாங்கள் பிரவச்சனம் பண்றவா, ஏதோ குழப்புக்காக வாழ்க்கை நடத்தணுங்கிறவாளுக்கு தான் ஏதோ ஒரு குழப்பு செய்யணும், ஒரு தொழில் செய்யணும், செய்யாம பண்ண முடியாது. எங்களை பிறக்க வச்சது பிரவச்சனத்துக்காக தான். அதனால நாங்க இதை விட்டு மாற மாட்டோம். இது மாதிரி 3-4 விஷயங்கள் நானே கவனிச்சிருக்கேன். இந்த பேப்பர் ராமசுவாமி இருந்தார் அபிராமபுரத்துல, இந்து பேப்பர்ல இருந்தவர். தனி பிளைட் வச்சு தாத்தாவை அமெரிக்காவுக்கு கூப்பிட்டாரு. தனி பிளைட், சார்ட்டர்ட் பிளைட் வச்சு உங்களை அழைச்சிட்டு போறேன் அமெரிக்காவுக்கு பிரவச்சனத்துக்குன்னா வரலேன். எனக்கு அப்படி ஒரு அவசியம் கிடையாது. சமுத்திர தரணம் பண்ணக்கூடாது, விதேச கமனம் பண்ணக்கூடாது, இந்த நியமங்கள்லாம் இருக்கிறதுனால நான் வரல அப்படின்னா. எல்லாரும் விலை போயிட மாட்டார்கள்ங்கிறதுக்காக சொல்றேன். விலை போறவன் தான் போகும், எல்லாரும் விலை போயிடுவாங்க. அதனால சாதுக்கள் விதுஷாம் கிம் அபேட்சிதம் கிம் அகாரியம் கதரியானா. கஞ்ச பயலுக்கு செய்யக்கூடாத காரியம்னு ஒண்ணு கிடையாது, எதை வேணாலும் செய்யலாம். கிம் அகாரியம் கதரியானா துஸ்ஸகம் கிம் துஸ்ஸகன்னு சாதுனாம் விதுஷாம் கிமபேட்சிதம் கிமகாரியம் கதரியானா துஸ்தியஜம் கிம் திருதாத்மனா. கெட்டவனுக்கு செய்யக்கூடாத காரியம் அப்படிங்கிறது கிடையாது. திருதா உறுதி உள்ளவனுக்கு விட முடியாததுன்னு ஒண்ணு கிடையாது. வாழ்க்கையில் விட முடியாதது அப்படின்னு ஒண்ணு கிடையாது. விட்டேன்னா விட்டது. எத்தனை பேரை நாம் பார்த்திருக்கோம். பரமாச்சாரியார் சொன்னார்னு ஒண்ணே காபி சாப்பிடாத. ஒரு சமயம் இந்த சம்ஸ்கிருத காலேஜ் உபன்யாசத்துல சொன்னா தெளிவா, காபி வேண்டாமேன்னா. 2 பேர் இந்த தேசத்தை நாசம் பண்ணினா, ஒன்னு இஸ்லாமியர்கள், இன்னொன்னு கிறிஸ்துவர்கள். ஒருத்தன் ஒரு கெட்ட பழக்கத்தை ஏற்படுத்தினா புகையலைய. இஸ்லாமியர்கள் காலத்துலதான் புகையலை இந்தியாவுக்குள்ள வந்தது. அதுக்கு முன்னாடி புகையலை பழக்கம் இந்தியாவுல கிடையாது, புகையிலே ஒண்ணு கிடையாது. கிறிஸ்துவர்கள் காலத்துலதான் காபி டீ வந்தது. அதுக்கு முன்னாடி இந்த தேசத்துல காபி டீ கிடையாது. கூழானாலும் குளித்து குடி, காத்தால கஞ்சி சாப்பிடுவோம், நீராகாரம் சாப்பிடுவோம், இதுதான் நம்மளுடைய பழக்கம் அப்படிங்கிறது. பசும்பால் சாப்பிடுவோம், இதுதான் நம்மளுடைய பழக்கம்ங்கிறது. இது வேண்டாம என்னால எத்தனை பேர் சாப்பிடல. அதனால முதல் குழந்தையை கொண்டு கொடுத்தார் வசுதேவர் கம்சன்ட்ட. பரம சந்தோஷத்தை அடைந்தான் கம்சன். அந்த சந்தோஷத்தை கெடுக்க வேண்டாமே, நாளைக்கு சாயங்காலம் 6:30 மணி பரியந்தம் அந்த சந்தோஷத்தோடய கம்சன் இருக்க. மேலே இதனுடைய சரித்திரத்தோட